மழை வந்து சென்ற அந்த மாலை நேரம். வீதி முழுவது மழையால் நினைந்து இருக்கின்றது. ஒரு நடுத்தர வயது உள்ள வாலிபன் நடந்து வருகிறான். கார்த்தி அவன் பெயர். 10 வருடம் கழித்து திரும்ப அந்த வீதிக்கு வருகிறான். காலியான வீடுகள், மூடிய ஜன்னல்கள். ஆனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு பார்வை பார்த்து கொண்டு நடந்தான். அந்த நேரம் ஒரு குரல் கேட்டது. ஒரு பெண் குரல். அவள் பெயர் மீனா. டீ குடிக்கிறீங்களா? இல்ல, பரவாயில்ல, வேண்டாம். அவள் சிரிப்புக்குள் ஏதோ ஒரு அர்த்தம் தெரிகிறது. ஆனா அவள் கண்கள் எதையோ மறைக்கிறது என்று கார்த்தி மனசுக்குள்ள நினைச்சான். என்ன ஏதோ யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. இந்த வீதி எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு, வேற ஒன்னும் இல்ல. இதற்கு முன்னாடி சின்ன வயசுல இந்த ஊருக்கு வந்திருப்பீங்க போல. வாழ்ந்த நினைவுகளை யாராலும் மறக்க முடியாது. இது ஒரு ஊரின் வீதி அல்ல, நிகழ்கால நினைவுகளை நினைவூட்டும் நிஜம். மாலை முழுக்க அமைதியா இருந்த அந்த வீதி இரவு வந்ததும் மூச்சை நிறுத்தின மாதிரி இருந்தது. தூரத்துல நாய்களின் சத்தம், காற்று கொஞ்சம் வித்தியாசமாக வீசியது. அந்த நேரம்தான் திடீர்னு பல வருஷமா மூடியிருந்த அந்த வீட்டிலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. கார்த்தி அந்த இடத்திலேயே நின்றான். அது இந்த வீடுதானே? வீட்ல யாருமே இல்ல, வெளிச்சம் மட்டும் எப்படி? அவன் மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டான். மெல்ல அந்த வீட்டை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு அடியும் அந்த வீதியோட அமைதியை உடைக்கிற மாதிரி இருந்தது. அந்த வீடு, ஜன்னல்கள், கதவுகள். ஆனா உள்ளே இருந்து விளக்கின் ஒளி மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அங்க போகாத தம்பி, அந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. அதிர்ந்து போனான் கார்த்தி. மெல்ல பின்னாடி திரும்பினான். தாத்தாவின் கண்கள் விளக்கை விட அதிகமாய் எரிஞ்சது. என்ன அர்த்தம் தாத்தா? எனக்கு புரியல. இந்த வீதி நினைவுகளை என்றும் மறக்காது. அந்த வீட்டுக்குள்ள ஒளி எரியுதுன்னா யாரோ ஒருத்த திரும்ப வந்திருக்கான்னு அர்த்தம். அந்த விளக்கு யாருக்காக எரியுது? ஒரு மனிதனுக்கா அல்லது மறக்கப்பட்ட கதைக்கா? கார்த்தி திரும்பி பார்த்தான். விளக்கு இன்னும் அமைதியா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த வீதி இன்னொரு ரகசியத்தை அவனுக்கு காட்டத் தயாராகிவிட்டது.